நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படியுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படியுங்கள். நன்றாய் அதனை படித்து வாழ்க்கையிலே உயருங்கள். குறளை படித்தவரெல்லாம் உயர்ந்தவராவார், அதனை படிக்காதவரே தாழ்ந்தவராவார். உணருங்கள். என்ன என்ன வேண்டும் உனக்கு, எல்லாம் குறளில் அடங்கியிருக்கு பாருங்கள். நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படியுங்கள். நன்றாய் அதனை படித்து வாழ்க்கையிலே உயருங்கள். உயர்வான கருத்தெல்லாம் திருக்குறளில் இருக்கு. அதை தினந்தோறும் படித்தாலே புகழ் சேரும் உனக்கு. உன் வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் அதிலே தான் இருக்கு. அதை படித்தால்தான் அதன் பெருமை புரியும்தான் உனக்கு. இனமும் மதமும் குறளில் இல்லை, எந்த கடவுளின் பெயரையும் சொல்லவும் இல்லை. கேளுங்கள். குறளை எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளுது. இந்த உலகம் அதனை போற்றி புகழுது பாருங்கள். நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படியுங்கள். நன்றாய் அதனை படித்து வாழ்க்கையிலே உயருங்கள். இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரம் பாரு. அது துன்பத்தை கண்டு கலங்காதே என்கிறது கேளு. துன்பம் எத்தனை வந்தாலும் மன உறுதி கொண்டு போராடி வென்றிடத்தான் சொல்லுது பாரு. எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், நன்மை வந்து உங்களை சேரும் பாருங்கள். தர்மம் என்றும் வெல்லும் என்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படியுங்கள். நன்றாய் அதனை படித்து வாழ்க்கையிலே உயருங்கள். குறளை படித்தவரெல்லாம் உயர்ந்தவராவார், அதனை படிக்காதவரே தாழ்ந்தவராவார். உணருங்கள். என்ன என்ன வேண்டும் உனக்கு, எல்லாம் குறளில் அடங்கியிருக்கு பாருங்கள். நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படியுங்கள். நன்றாய் அதனை படித்து வாழ்க்கையிலே உயருங்கள்.